எல்லாத்தையும் தவிடுபடியாக்குற மாபெரும் வெற்றி இயக்கமாம் தமிழக வெற்றி கழகம். அதெல்லாம் தொடச்சிட்டு களம் ஒன்று தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. களமாடுவதற்கு லட்சம் தொண்டர்கள் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் அதிகாரத்தை கைப்பற்றுவது பொறுமையாக இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதை மீடியாக்கள் மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொரு பிரேக்கிங்காக போட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை எதுவுமே மீடியா வெளியே காட்டுறதில்லை. ஏன் சார் இப்படி? அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், தலைவர் அவர்கள் கரூர் விடயத்தில் ஒரு 40 நாட்களாக தன் பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கொண்டு என்ன செய்வதறியாது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெண் நிறுவனம் 17.25 கோடி ரூபாய் செலவழித்து தலைவர் ஒருவரை மட்டுமே குறிவைத்து எல்லா ஊடகங்களும் ஒரு விதமான செய்தியை பரப்பி விஜய் அவர்களை எப்படியாவது இந்த அரசியல் தளத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் குறிக்கோளோடும் லட்சியத்தோடும் திராவிட முன்னேற்றக் கழக கும்பல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்று வரை வேலை செய்கிறார்கள்.